ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம திரும்ப ரே ஆப்டிக்ஸ்லேருந்து பண்ண போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ் நிறைய ட்ரிக்ஸ் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் நம்ம சேனல் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண போகிறது என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். அண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிப்ரவரி இந்த மந்த், தட் இஸ் இப்போ பிப்ரவரி மந்த் வந்துருச்சு இல்லையா? ஸோ February 27th அண்ட் March 1 வந்து நம்ம என்னென்னா கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 12க்கான பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஸோ ஆஃப்லைன் வந்து நீங்கள் கொளத்தூரில் வரணும், சென்னைக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 out of 100 வந்து நல்லா கேரண்டி பண்ண முடியும். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ரைட், கவுனிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, an object approaches a converging lens. Converging lensனா என்னது? கான்வெக்ஸ் லென்ஸ். an object is approaching a converging lens with a uniform speed. ஸோ இதான் லென்ஸ் அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்பீடில் ஆப்ஜெக்ட் என்ன ஆகிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. அண்ட் ஸ்டாப்ஸ் அட் த ஃபோக்கஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டிலேருந்து வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக ஃபோக்கஸில் வந்து நின்றுது. ஸோ ஹவு வில் த இமேஜ் மூவ் வித் ரெஸ்பெக்ட் டு த லென்ஸ்? ஆப்ஜெக்ட் வந்து தூரத்துலேருந்து வந்து ஃபோக்கஸில் வந்து நின்றுது. இமேஜ் எப்படி மூவ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. கூட என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பெசிஃபை இட்ஸ் நேச்சர். வெறும் இமேஜ் மட்டும் கேட்கல, இமேஜ் எப்படி மூவ் ஆக போகுதுன்னு அதோட சேர்த்து அதோட நேச்சர், வர்ச்சுவலாக, ரியலாக, இன்வெர்ட்டடா அப்படின்றத கிளியராக கேட்குறாங்க. ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து டயக்ராம்ஸ் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து லென்ஸ் இருக்குது பாருங்கள். லென்ஸில் நம்மளுக்கு ஃபோக்கஸுக்கு லெஃப்ட் சைட் உங்களுக்கு டயக்ராம் தெரியுதா? ஸோ லென்ஸ் இருக்குது, பக்கத்தில் லெஃப்டில் ஃபோக்கஸ் இருக்கா? ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? இன்ஃபினிட்டியில் இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டிலேருந்து கிட்ட வர வர ஒரு 4 டயக்ராம் தெரியுதா உங்களுக்கு ஸ்க்ரீனில்? டயக்ராம் பிக்சரு. ஸோ அந்த டயக்ராம் பாருங்கள். லெஃப்டில் இருந்து ஆப்ஜெக்ட் வந்து கிட்ட வர வர அந்த ஒரு டயக்ராமாக பாருங்கள். கிட்ட வர வர என்ன ஆகுது? இமேஜ் வந்து தள்ளி போகுது. யூஆர் ஏபிள் டு see that. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் ஆப்ஜெக்ட். ஓகே, திஸ் இஸ் அ ஃபோக்கஸ், திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். இப்போ இங்கேருந்து கிட்ட வர வர இமேஜ் வந்து என்ன ஆகுது? தள்ளி தள்ளி போகுது. நோட் பண்ணிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இந்த டயக்ராம்ஸ்லாம் எங்கே இருக்குது? 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்குது, சயின்ஸ் புக்கில். உங்களுக்கு 12th இது கொடுக்கல. தட்ஸ் அ பெரிய தப்பான விஷயம். பட் ஆனால் நீங்கள் ரே டயக்ராம்ஸில் தரவாக இருக்கணும். கிளாஸ் 10 சயின்ஸ் புக்கில் தான் இருக்குது. இன்ஃபினிட்டி தூரத்துலேருந்து வந்து ஃபோக்கஸில் வந்து நிற்க போகுது. எவ்வளோ ஸ்பீடோட? 5 meters per second. ஆனால் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? இட்ஸ் பீன் இன்வெர்டட் ரியல். தெரியுதா டயக்ராமில்? எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதான் சொல்கிறேன், உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். ரே டயக்ராம்ஸ் மிரருக்கும் சரி, லென்ஸுக்கும் சரி, கான்வெக்ஸும் சரி, கான்கேவும் சரி, எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிடணும். நீங்கள் ஆன்சர் போட்டு மிரர் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பட் தட்ஸ் நாட் அட்வைசபிள். அதோட பெஸ்ட் என்னன்னா அந்த டயக்ராம்ஸையும் மெமரைஸ் பண்ணிருங்க. இந்த பொசிஷனை கண்டிப்பாக இங்கே இருக்கும், அதில் நோட் பண்ண வேண்டிய பாருங்க. நான் கிட்ட வர வர இந்த இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து லென்ஸ்லேருந்து தள்ளி போகிறது தெரியுதா? நோட் பண்ண முடியுதா? அட் த சேம் டைம் யூ ஷுட் ஆல்சோ நோட் தட் த சைஸ் ஆஃப் த இமேஜ். அந்த இமேஜ் சைஸ் இருக்குது பாருங்கள், அதுவும் பெருசாகிட்டே போகுது. இதை கிட்ட கொண்டு வர இமேஜ் தள்ளி போகுது. அட் த சேம் டைம் மேக்னிஃபிகேஷன், தட் இஸ் ஹைட் ஆஃப் த இமேஜ் என்ன ஆகிட்டே வருது? பெருசாகிட்டே வருது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இமேஜ் சைஸ் இன்க்ரீசஸ் as the object move towards a focus. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இங்கேருந்து விலகி போகுது. ரைட், இப்போ ஃபார்முலா என்ன சார், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா கவனிங்க. VI, தட் இஸ் ஆப்ஜெக்டோட ஸ்பீட் எப்படி இருக்குது? அலாங் த பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னா whenever the object is moving in the along the axis. So VO-ன்றது ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி. ஓகே, இது இமேஜோட வெலாசிட்டி. ஸோ ஆப்ஜெக்ட் வெலாசிட்டிக்கு இமேஜ் வெலாசிட்டிக்கு நடுவில் என்ன இருக்குது? m² இருக்குது. கரெக்டாக, திஸ் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்டோட ஸ்பீட் என்னது? 5ன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ 5 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். மேக்னிஃபிகேஷன் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து கிட்ட போக போக இமேஜோட வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக, ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இமேஜோட வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னா நீங்கள் தான் இதை டிசைட் பண்ணணும். VI எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? எம்மும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், இந்த 5யும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். 5ன்றது கான்ஸ்டன்ட், விட்டுறலாம். இப்போ இமேஜோட வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா எம்ன்றது என்னது? கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆனால் இதை நான் கிட்ட கொண்டு வர என்ன ஆகுது? எம் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் என்ன ஆகுது? கிட்ட போக போக மேக்னிஃபை ஆகிட்டே போகுது. அப்போது எம் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இமேஜோட வெலாசிட்டி என்ன ஆகும்? அதுவும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். எல்லாருக்கும் புரியுதா? ஸோ இதுக்கான ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, the m increases as the object move towards the focus. கரெக்டா இல்லையா? நான் லெஃப்ட் சைட்லேருந்து ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் வரும்போது எம் வந்து என்ன ஆகுது? கான்ஸ்டண்ட்டாக இல்லை, எம்மும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் த இமேஜ் இஸ் வாட்? இமேஜ் எப்படி இருக்குது? ரியல் அண்ட் இன்வெர்டட் அண்ட் மேக்னிஃபைட். சொல்லலாமா? ரியல், இன்வெர்டட் அண்ட் மேக்னிஃபைட். அப்படி தானே இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு ரே டயக்ராமில். ஸோ அண்ட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த லென்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களோட எக்ஸாம் பேப்பரில் இருக்கணும். எம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வாட் வி கேன் சே, ஆஸ் எம் இஸ் இன்க்ரீசிங், VI ஆல்சோ, ஸ்பீட் ஆல்சோ சேர்த்து இன்க்ரீஸ் ஆகும். இமேஜோட ஸ்பீடு, இமேஜ் ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதுவும் சேர்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் மூவ் பண்ணலாம். கவனிங்க, இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். பைகான்வெக்ஸ் லென்ஸ் மேட் ஆஃப் கிளாஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. ஸோ ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 forms a real image of an object in air if the whole setup is immersed in a liquid of refractive index 1.7. ஸோ ஏரில் இருந்த இப்போ இந்த கான்வெக்ஸ் லென்ஸை எடுத்து இப்போ எங்கே வைக்கிறாங்க? they are going to keep inside a liquid of refractive index 1.7. இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு கவனிங்க. then how will the nature and the image will be affected? ஃபஸ்ட்டு நம்ம லென்ஸை வந்து ஏரில் வச்சுருக்கோம், கரெக்டாக? பைகான்வெக்ஸ் லென்ஸை எங்கே வச்சுருக்காங்க? ஏரில் வச்சுருக்காங்க. ஸோ பைகான்வெக்ஸ் லென்ஸை மேட் ஆஃப் கிளாஸ் இஸ் kept in what? அப்போ என்ன இமேஜ் ஃபார்ம் பண்ணுது? ரியல் இமேஜ் ஃபார்ம் பண்ணுது, கரெக்டாக? ஏரில் வச்சிருக்கிறப்போ ரியல் இமேஜ் ஃபார்ம் பண்ணுதுன்னா இதுக்கான டயக்ராம் என்ன வரும்? இதான் ஆப்ஜெக்ட். இமேஜ் எப்படி இருக்கணும்? இப்படி தானே இருக்கணும் கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு. அது யாருக்கா டவுட் இருக்கா? அப்போது உள்ளே இருக்கிறது μ2, வெளியில் இருக்கிறது எப்பவுமே μ1. அதில் யாருக்கா டவுட் இருக்கா? இல்லை. ஸோ திஸ் இஸ் μ1, திஸ் இஸ் μ2. வெளியில் இருக்கிறது என்ன மீடியம்? இனிஷியலி கொடுத்தது இட்ஸ் கோயிங் டு பி ஏர் மீடியம். இப்போ சிம்பிள் லாஜிக். இப்போ இதோட கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5, வெளியில் இருக்கிறது என்னது? 1, கரெக்டாக இல்லையா? வெளியில் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1, உள்ளே வந்து என்னது? லென்ஸோடது 1.5. இப்போ யாரோடது கிரேட்டராக இருக்குது? லென்ஸோடது கிரேட்டராக இருக்குது. சரௌண்டிங்கில் என்னவா இருக்குது? கம்மியாக இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். புரிஞ்சிருச்சா? இந்த கேஸில் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சா என்ன வரும்? இந்த கண்டிஷனில் when the lens in air, இதான் ஃபோக்கல் லென்த்தோட ஜென்ரல் ஃபார்முலா. μ2 இஸ் கிரேட்டர் தென் μ1. தட் இஸ் இந்த உள்ளே இருக்கிறது வந்து கிரேட்டர், வெளியில் இருக்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மி. அதனால இந்த டேர்ம் வந்து என்ன ஆகிடுமா? இட்ஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். ஓகே, அதே மாதிரி ஏன்னா μ2 நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர், ஸோ இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 1. ஓவராலாக இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 1. இதுவும் பாசிட்டிவ். நீங்கள் வேணும்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து R1, இந்த சர்ஃபேஸ் R2. ஸோ R1ன்றது பாசிட்டிவ், R2ன்றது நெகட்டிவ். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆகிடும்? ஒன்ஸ் அகைன் இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். தட் இஸ் இங்கே நெகட்டிவ் ஒரு R2க்கு R1. இதான் ஒரிஜினல் ஃபார்முலா. இதில் வந்து சைனோட போட்டிங்கன்னா R2 சைன் வரும், R1 வந்து ப்ளஸ் வரும். ஸோ ஃபைனலி நெகட்டிவ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் பாசிட்டிவ், இந்த டேர்ம் பாசிட்டிவ். ஃபோக்கல் லென்த் வில் ஆல்சோ பி வாட்? இங்கே நான் கிளியராக எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த டேர்ம் பாசிட்டிவ், இந்த டேர்மும் பாசிட்டிவ். ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஃபோக்கல் லென்த் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ இந்த லென்ஸ் இப்போ என்னவா பிஹேவ் பண்ணுது? கன்வர்ஜிங் லென்ஸாக பிஹேவ் பண்ணுது. நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இதை வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் கேட்பாங்க. எப்படி வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து டைவர்ஜிங் லென்ஸாக, கன்வர்ஜிங் எப்படி டைவர்ஜிங்காக மாறுது பட் வென் இட் இஸ் பிளேஸ்ட் இன் அ டிஃப்ரெண்ட் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் சேர்த்து தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா வச்சு தான் யூ ஷுட் ஷோ தட் ஃபோக்கல் லென்த் எப்போ பாசிட்டிவ் வருதோ அப்போ அது என்ன லென்ஸாக இருக்குது? கன்வர்ஜிங் லென்ஸாக இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம இது வரைக்கும் காமனாக படிக்கும்போது கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எப்பவுமே கன்வர்ஜிங்காக தான் இருக்கும். தட் இஸ் ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் இது எப்போனா சரௌண்டிங் என்ன மீடியம் இருக்கணும்? கிளாஸோட சரௌண்டிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ் வரும். சாட்டிஸ்ஃபைங் திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ், மேக்கிங் ஃபோக்கல் லென்த் டு பி பாசிட்டிவ். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க? நம்மளுக்கு லென்ஸ் இஸ் கோயிங் டு பி பிளேஸ் இன்சைட் அ லிக்விட். ஸோ லிக்விடுக்குள்ளே ஒரு இடத்துல வைக்க போகிறாங்க. பட் ஆனால் லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது? 1.7. கிளாஸுக்கு 1.5, இதுக்கு 1.7. ஸோ சரௌண்டிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக போகுது. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இவ்வளோ நேரம் ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவாக இருந்தது, இப்போ நெகட்டிவாக மாறப்போகுது. தட் இஸ் கன்வர்ஜிங் லென்ஸாக இருக்கிறது இப்போ டைவர்ஜிங்காக மாறப்போகுது இல்லையா? ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது வந்து 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் கூட வரலாம். ஸோ 1/f, திஸ் இஸ் அ ஃபார்முலா, திஸ் இஸ் அ ஃபார்முலா. இங்கே μ1 வந்து என்னது? வெளியில் இருக்க சரௌண்டிங் மீடியம் இப்போ அதிகமாக இருக்க போகுது. ஸோ டினாமினேட்டர் இஸ் கிரேட்டர் தென் நியூமரேட்டர். ஸோ இந்த டேர்ம் லெஸ் தென் 1 ஃப்ராக்ஷன். ஸோ -1 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? இந்த என்டையர் டேர்ம் நெகட்டிவ் ஆகிடும். இந்த டேர்ம் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவ். நான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி திஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ், திஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ், த என்டையர் டேர்ம் வில் பி பாசிட்டிவ். ஓகே, இப்போ ஃபோக்கல் லென்த் ஆன்சர் வந்து நமக்கு நெகட்டிவ்னு கிடைக்கும். ஸோ இதில் என்ன சொல்கிறேன் பாருங்க. நவ் த கான்வெக்ஸ் லென்ஸ் பிஹேவ்ஸ் லைக் அ டைவர்ஜிங் லென்ஸ். ஜென்ரலாக டைவர்ஜிங் லென்ஸ்ன்றது யாரு? இட்ஸ் நத்திங் பட் கான்கேவ் லென்ஸ். ஸோ ஒரு கான்கேவ் லென்ஸ் மாதிரி இப்போ இந்த லென்ஸ் பிஹேவ் பண்ண போகுது. ஏரில் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏரில் இந்த லென்ஸ் ஏரில் இருந்துச்சுன்னா கன்வர்ஜிங்காக இருக்கும். ஓகே, ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். ஆனால் இப்போ அதே இதை நம்ம லிக்விடில் போட்டதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ் ஆகிடுச்சு. அப்போது கன்வர்ஜிங் நேச்சர் டைவர்ஜிங்காக மாறிடுச்சு. கரெக்டாக? நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். டைவர்ஜிங் லென்ஸ் ஆனால் கான்கேவ் லென்ஸுக்கு இமேஜ் எப்பவுமே எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள். ஆப்ஜெக்ட் எங்கே வச்சாலும் இந்த டைவர்ஜிங் லென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லென்ஸுக்கு எப்பவுமே இமேஜ் எப்படி வரும்? இட் வில் பி ஆல்வேஸ் வர்ச்சுவல். கரெக்டாக இல்லையா? ஸோ அது மாதிரி இப்போ ஆன்சர் வரப்போகுது. ஸோ முன்னாடி ரியலாக இருந்த இமேஜ் இப்போ என்னவா ஆக்ட் ஆக போகுது? வர்ச்சுவலாக வரப்போகுது. ஸோ த இமேஜ் ஃபார்ம்ட் இஸ் வர்ச்சுவல், diminished and erect. Is this clear?
கன்வர்ஜிங் லென்ஸ் இப்போ டைவர்ஜிங்காக மாறிடுச்சு, சிமிலர் டு கான்கேவ் லென்ஸ். ஓகே, ஸோ கவனிங்க, இது ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டான டேரக்டான ஒரு கொஸ்டின். ஸோ ரே ஆஃப் லைட் ஃபால்ஸ் ஆன் அ டிரான்ஸ்பரண்ட் ஸ்பியர். ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்பியர். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து √3, சென்டர் ஆஃப் த ஸ்பியர். ஸோ லைட் வந்து இது வந்து பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஒரு ரெஃபரன்ஸ் லைன். ஸோ லைட் வந்து கரெக்டாக ஏ பாயிண்டில் படுது. எவ்வளோ ஆங்கிள்னா 60 டிகிரி மேக் பண்ணுது. இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எமர்ஜென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு விஷயத்தை உள்ளே அனுப்புகிறோம், ஃபைனலாக வெளியில் வரும்போது என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான் என்னது ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ஸோ நான் இப்போ இங்கே உள்ளே அனுப்பிட்டேன். உள்ளே அனுப்புனதுக்கப்புறம் வெளியில் ஏர் மீடியம். இப்போ லைட் இங்கே பட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரா பண்ணணும், நார்மல் ட்ரா பண்ணணும். கரெக்டாக? இப்போ லைட் பட்டதுக்கப்புறம் இதான் அதோட ஒரிஜினல் டைரக்ஷன், இப்படி போயிருக்கணும். கரெக்டாக? ஸோ லைட் வந்து எப்படி போயிருக்கணும், நேராக போயிருக்கணும். ஆனால் இப்போ என்ன ஆக போகுது, லைட்டு இட்ஸ் கோயிங் டு பெண்டு டுவர்ட்ஸ். ஏன்னா ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் போகிறனால டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, வந்துடுச்சு. ஸோ இங்கே பட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அடுத்து we need to draw once again a normal. ஓகே, ஸோ எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே படுது, திரும்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், நார்மல். இந்த நார்மல் எப்போவுமே எது வழியாக போகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் ஒரு ஸ்பியர் அப்படின்னா, இந்த ஸ்பியரில் எந்த லைன் சென்டர் வழியாக ட்ரா பண்ணாலுமே அது என்னவா ஆக்ட் ஆகும், will act like a normal. எஸ் ஆர் நோ? எஸ், இட் ஆக்ட்ஸ் லைக் a நார்மல். இப்போ இது நார்மல். இப்போ பட்டு வெளியில் வரும்போது என்ன ஆகும், டென்சர் டு ரேரர் தானே, இட் மூவ்ஸ் அவே. ஓகே, இட் மூவ்ஸ் அவே. இப்போ என்ன பிரச்சனைனா, ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ்ன்றது கரெக்டாக இந்த ஆங்கிள் தீட்டா தான் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். தேர் ஆஸ்கிங் தீட்டா தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 60 டிகிரி இருக்கா, 60 டிகிரியில் போய் படுது. பட்டதுக்கப்புறம் இது என்னது, இதான நார்மல். நார்மலுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் தானே 6. எஸ் ஆர் நோ? இப்போ இந்த 6 ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டி, எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ப்ராப்பராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? இப்போ கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், உங்களுக்கு தெரியுதா, திஸ் இஸ் அ ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ இதான் ஒரு ஸ்பியர். ஓகே, திஸ் இஸ் அ ஸ்பியர். இந்த ஸ்பியரில் நடுவில் இருக்கிறது சென்டர். ஓகே, இந்த சென்டரில் இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அது பேர் வந்து கார்டுன்னு பேர். இந்த கார்டில் சென்டரில் இருந்து இந்த எண்டு இருக்குது பாருங்கள், கட்டான இடம், இந்த 2 இடத்துக்கு ட்ரா பண்ணிங்கன்னா இந்த 2 ஆங்கிளும் எப்போவுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கார்டு ட்ரா பண்ணுங்கள், இது இன்னொரு கார்டு. சென்டரில் இருந்து யூ ட்ரா ஒன் மோர் லைன். இந்த ஆங்கிள் ஆர்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், ஆராக இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி இங்கே நல்லா கவனிங்க, இது சென்டர். சென்டரில் இருந்து நான் இந்த ஒரு லைன் ட்ரா ஆகிருக்குல்ல, இந்த லைன் தான் என்னது நம்மளுக்கு ஒரு கார்டு மாதிரி. இப்போ இந்த ஆங்கிள் ஆர்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கணும், ஆராக தான் இருக்கணும். புரியுதா? ஸோ இது ஆர்னா இது ஆர். அப்போது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், சிமெட்ரி படி ஏரில் இருந்து உள்ளே என்ட்ரு ஆகுது கிளாஸ்க்கு, அப்புறம் கிளாஸ் திரும்ப என்ன ஆகுது, ஏரில் வெளில போகுது. ஸோ இது 60னா இது 6. அப்போ 6னா இது என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக 60 தானே. எஸ் ஆர் நோ? ஸோ த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி இஸ் கோயிங் டு பி 60. இது 60 6, இது 6னா திரும்ப என்ன வரும், 60 தான். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி த ஆன்சர். ஓகே, நான் நாளைக்கு திரும்ப ப்ராப்ளம்ஸ் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Nagarajan. Bye bye.